செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் காதலர் தினத்தை முன்னிட்டு ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணம் செய்து கொண்டனர். மோதிரம் அணிவித்து ஒருவருக்கொருவர் முத்தமிட்டுக் கொண்ட ஆண் தம்பதிகள் பாலை நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள எம்பயர் ஸ்டேட் பில்டிங் என்ற வானளாவிய பிரம்மாண்ட கட்டிடத்தில் வித்தியாசமான ஒரு காதலர் தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சஃபாரி உடையில் மிடுக்காக காட்சியளித்த ஒரு ஆண் தான் மானசீகமாக காதலித்து வந்த தன்னை விட 2 வயது குறைவான ஆண் நண்பரின் கையில் மோதிரம் அணிவித்து அவரை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அந்த ஓரின சேர்க்கை ஜோடி ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் ஆடிய பாலை நடனம் அங்கு வந்திருந்த பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. அர்ஜென்டினாவில் பென்ஷன் பிரச்சினை காரணமாக சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வெடித்தும் கூட்டத்தை விரட்டினார்கள். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஆயர்ஸ் பாக்லாந்து தீவில் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் ஓய்வூதிய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து வன்முறையில் ஈடுபட்ட தியாகிகள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்ட முயன்றனர். எனினும் கூட்டம் கலையாததால் கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்கச் செய்து போராட்டக்காரர்களை விரட்டியடித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் இன்று 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நேற்று அடுத்தடுத்து 3 இடங்களில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானைச் சேர்ந்த சையது மொராஃபி என்ற தீவிரவாதி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களில் நடைபெறும் ஊழலை கட்டுப்படுத்த புதிய ஆணையம் ஒன்றை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தங்கள் கட்சியில் உள்ள குறைகளை களைவதை விட்டுவிட்டு மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் மீது குற்றம் சாட்டுவதா என்று பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.